மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? நீ சொன்ன மாதிரி இந்த வாட்ச் 1,00,000 இல்ல 1 கோடியா இருந்தாலுமே வெறும் காஸ்ட்லி gift தான். அப்படிப்பட்ட காஸ்ட்லி கிஃப்ட கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஆனா காவியா வாங்கி கொடுத்த gift வெறும் gift மட்டும் இல்லம்மா, அதுல அன்பும் அக்கறையும் கலந்துருக்குது. பாசம் வேற பணம் வேற, ரெண்டும் ஒண்ணாகாது. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. நாங்க போயிட்டு வரோம். காவியா நீ வா போலாம். டேய் நில்லுடா. எங்களுக்கு இவ்வளவு மாதிரி எல்லாம் ஆள் பார்த்து வேஷம் எல்லாம் போட தெரியாது. ஷோமா எதுக்குமா இப்ப சம்பந்தமே இல்லாம காவியாவை பத்தி தப்பா பேசுற? நான் ஒன்னும் தப்பா பேசலடா, இருக்கிறத தான் சொன்னேன். நீங்க எங்கேயோ போங்க, ஏதோ பண்ணுங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உனக்கு பிடிக்கும்னு கோலா உருண்டை சிக்கன் எல்லாம் எடுத்து சமைச்சு வச்சிருக்கேன். அதனால ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சாப்பிட சொல்லிட்டேன். இல்ல சாப்பிட்டுட்டு எங்கேயாவது சுத்த போங்க. ஓமா சொன்னா புரிஞ்சுக்கமா. இது காவியா எனக்காக வாங்கி கொடுத்த gift. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அதே மாதிரி காவியா வெளியில கூட்டிட்டு போய் ஹாப்பியா வச்சுக்கிறது என் கடமை தானே. நாங்க வெளியில தான் போய் சாப்பிட போறோம். இல்ல வேண்டாம், வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். அவங்க உங்களுக்காக தானே சமைச்சு வச்சிருக்காங்க. காவியா நீ கொஞ்சம் சும்மா இரு. மா நீ எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைமா, நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன். சரியா? நாங்க கிளம்புறோம். வா காவியா. தீபக் ஒரு நிமிஷம். என்ன காவியா? இந்த புக்கையும் எடுத்துட்டு தான் போகணுமா? ஆமா, இந்த புக் என் கூட இருக்கட்டுமே. போலாம். காவியா கேட்க மறந்துட்டேன், இந்த புக் எனக்காக எவ்வளவு நேரம் தேடி வாங்கியிருப்ப? ஒரு 2-3 கடை அலைஞ்சிருப்பேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன் கேக்குறீங்க? இல்ல எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி ஓகே, நீ அப்புறம் நிதானமா டீடைல்டா சொல்லு. இப்ப டைம் ஆயிடுச்சு, போலாம். பேசிட்டேன். ஒழுங்கா பேசுனியா இல்ல? ஒழுங்கா தான் பேசினேன். இந்தா, நாளைக்கு டைம்க்கு வந்துடணும், சரியா? ஏன் சத்யா, இந்த பொண்ணு காவியா குரல்ல பேசுறேன்னு சொன்னதும் அவசரப்பட்டு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு கமிட் பண்ணிட்டியோ? ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்படி இல்லம்மா, 1 மணி நேரம் கூட ஆகல, இதுக்கு 5000 ரூபாய். அதாவது ஒரு சீஃப் டாக்டரோட விசிட் கூட இவ்வளவு காஸ்ட்லியா இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன். சீஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானங்க காவியா குரல் என் தம்பிய காப்பாத்துது. அதனாலதான் அவனுக்கு நினைவு வந்துச்சு. அப்படி இருக்கப்ப இந்த நேரத்துல நான் பணத்தை பத்தி யோசிக்க முடியாது இல்லங்க. என் தம்பிய குணப்படுத்துறத பத்தி மட்டும் தான் நான் இப்ப யோசிக்க முடியும். இந்த ராணி காவியா குரல்ல பேசி என் தம்பி எழுந்து வரணுங்க. அதுதாங்க எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட்மா, புரியுது சத்யா. மாப்பிள்ள கண்டிப்பா சீக்கிரமா குணமாயி வந்துருவாரு, நீ கவலைப்படாத. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுங்க. என் தம்பி சீக்கிரமா எந்திரிச்சு வரட்டும். அப்படி அவன் எழுந்து வந்ததும் முதல்ல பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குங்க. என்னது? அந்த தீபக்கையும் காவியாவையும் பழி வாங்கணும், அதானே? இல்லங்க, அந்த காவியாவை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால என்னங்க, என் தம்பிக்கு கூட தான் ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா ஆகலையான்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. என் தம்பிக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையுதா இல்லையான்றதுதான் முக்கியம். அவன் சுய நினைவே இல்லாத நிலைமையில கூட காவியா காவியான்னு அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவ மனசு முழுக்க அந்த காவியா மட்டும் தானங்க இருக்கா. அவ கிடைக்கலனா என் தம்பி வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அப்ப அந்த தீபக் அவ புருஷன் சும்மா இருப்பானா? என் தம்பி பொழைச்சு வந்துட்டானா அந்த தீபக்க உண்டுலன்னு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் காவியா கூட அவனுக்கு கல்யாணம் நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. இவ்வளவு பட்டும் அந்த சத்யா திருந்துற மாதிரியே தெரியலையே. அடுத்தவன் பொண்ணு மேல ஆசைப்பட்டவன் கூட ஏதோ வாழ்ந்திருக்கான். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டவன் எவனும் நிம்மதியா வாழ்ந்ததே இல்லை. தெரிஞ்சே பாவம் பண்ண போறீங்க. இதுக்கு மேல அந்த ஆண்டவன் தான் உங்களை காப்பாத்தணும். நீ இப்படி ஒரு gift கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. இறங்க காவியா. காவியா இங்க 3 கடை இருக்குது. பிரியாணி கடை, தோசை கடை, பரோட்டா கடை. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடலாம். என்ன வேணும் சொல்லு. அந்த கடை அங்க நல்லா இருக்கும். அங்கயா? எப்படி சொல்ற? அது அப்படிதான் வாசனையில கண்டுபிடிச்ச. ஹே, நீ என்ன போலீஸ் டாகா? ஸ்மெல் பண்ணியே சொல்ற? என் பாட்டி கடையில வேலை பார்த்திருக்கேன். வாசனைய வச்சே சொல்லிடுவேன் எந்த கடையில சாப்பாடு நல்லா இருக்கும்னு. அதனால அங்க போலாம். சரி ஓகே மேடம், போங்க. இரு மெனு பாத்துக்க. அண்ணா இங்க சாப்பிட என்ன இருக்கு? இட்லி, தோசை, பரோட்டா எல்லாமே இருக்குப்பா. ஃப்ரைட் ரைஸ். சரிம்மா. ஏய், ஃப்ரைட் ரைஸ் இருக்கானே தெரியல. இல்லன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் இருக்கும், நீங்க கேளுங்க.
ஃப்ரைட் ரைஸ் இருக்கானே? இருக்குப்பா. ஆ. அது அங்க போங்க. உங்கயா? சரி ஓகேண்ணே, வா போலாம். உனக்கு என்ன ஃப்ரைட் ரைஸ் வேணும் காவியா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அண்ணா 2 சிக்கன் ரைஸ். ஓகே. ஆனியன் அதிகமா போடலாம்ல? ஆ. கொஞ்சம் ஆனியன் எக்ஸ்ட்ராவே போடுங்க. சரிங்க. ஏன் காவியா, நீ எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? எப்படி? இப்படி ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா? இல்ல அப்படியான சொல்ல தெரியல. ஆனா இந்த நிமிஷம் நான் நானா இருக்கேன், அவ்வளவுதான். அண்ணா எனக்கு காரம் அதிகமா. இந்தாங்க ஓகே சாப்பிடு. காவியா, அங்க உட்காந்து சாப்பிடலாம். நல்லா இருக்குதா? எனக்கு இங்க நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த கடைக்கு போலான்னு கூப்பிட்டேன். நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. சூப்பரா இருக்குது. உங்க தட்டுல இருக்கிற ஃப்ரைட் ரைஸ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்க கொஞ்சம் காரமா தானே வாங்குனீங்க. இதெல்லாம் கேட்கணுமா நீ? இந்தா எடுத்துக்கோ. ஐயோ இருக்காவியா, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இருங்க. சொல்ல போனா உங்களோட சிக்கன் ரைஸ் என்னோட சிக்கன் ரைஸை விட நல்லாவே இருக்கு. அப்படியா? சரி, உன்னோடத நான் டேஸ்ட் பார்க்கட்டுமா? எடுத்துக்கோங்க. என்னாச்சு காவியா, ஏன் சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்க? இல்ல அவரை பார்த்ததும் எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீபக்? அவருக்கு வேலை கிடைச்சு கல்கட்டா போறதா சொன்னாரு. ஆனா போக வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்க இருந்து எங்க அப்பா கல்கட்டா போய் வேலை பாக்குறது எனக்கு பிடிக்கவே இல்ல தீபக். இப்படிதானே அவரும் அங்க போய் கஷ்டப்படுவாரு. உங்களுக்கு எவ்வளவு பேரை தெரியும். என் அப்பாக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? உங்க அப்பாக்கு நான் வேலை வாங்கி தரணுமா? ஏன் முடியாதா? இல்ல இல்ல, நான் செக் பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா அதை வேலை வாங்கி தரேன். இங்க எனக்கே வேலை இல்ல, நான் எப்படி அவங்களுக்கு வேலை வாங்கி தரது? காவியா காவியா, நான் ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமான்னு பாக்குறேன். டக்குன்னு அவரை பார்த்ததும் அப்படி தோணுச்சு தீபக். ரொம்பலாம் யோசிக்காத. மாமாக்கு இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் வராது. நீ சாப்பிடு. ஏய் காவியா. ஏ ராணி. ராணி, ஹாய் தீபக். என்னடி இங்க? எங்க போயிட்டு வர? அது ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருந்தேனா, அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிடலுக்கா? யாருக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் இல்ல, யாருக்கும் எதுவும் இல்ல. சவாரி ஒண்ணு ஹாஸ்பிடல்ல விட சொன்னாங்க, அதுக்கு தான் போனேன். அப்படியா? நல்ல வேலை உத்தமனை பத்தி உளறி வைக்கல. சரி வா உட்காரு. தேங்க்ஸ் தீபக். ஏதாவது சாப்பிடுறியா இல்ல ராணி? பரவாயில்ல தீபக். சரி சாப்பிடு. இல்ல 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 இல்ல, அம்மா தூங்காம நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கடி. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். ஆமா, என்னைக்கும் இல்லாம ஜோடியா எனக்கு 2 பேரும் வெளியே வந்திருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்? ஏ ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காவியா எனக்காக இந்த புக்கை கிஃப்டா கொடுத்திருக்கா. அதான் 2 பேரும் வெளியில வந்து சாப்பிடலாம்னு வந்தோம். காவியா உங்களுக்கும் புக் வாங்கி கொடுத்தாளா? கேட்ட ஒன்னாலே நம்ப முடியல. எனக்கும் அப்படிதான். சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படியே. சூப்பர் காவியா, ஹாப்பி பர்த்டே தீபக். என்ன காவியா, என் பர்த்டே சொல்லிட்டியா அவங்கள்ட்ட? இல்ல இல்ல, அவ சொல்லல. காவியா யாருக்காவது புக் வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டேவா தான் இருக்கும். எனக்கும் ரேவதிக்கும் கூட வீட்ல 15 புக்குக்கு மேல இருக்கு. அவ யாருக்காச்சும் பிறந்த நாள்னாலே புக்கு தான் வாங்கி கொடுப்பா. எல்லாருக்கும் வாங்கி தருவாளா? ஓவரா எதிர்பார்த்துட்டோமோ? ஆஃப் பாயில்? நான் யாரை பார்த்து நான் ஆஃப் பாயில்ன்ற? இல்லப்பா நீ தானப்பா ஆஃப் பாயில் கேட்ட, அதான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த புடி. ஓ இதுவா? சரி சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய் இந்தா சாப்பிட்டு போ. இந்தா. போதும் போதும், ரொம்ப நல்லா இருக்கும், நீயே சாப்பிடு. ஒரே ஒரு வாய், ஒரே ஒரு வாய். ஒரே ஒரு வாய். சரி சரி, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க, சரியா? பாய் தீபக். bye. பாய் காவியா, வரேன். பாய். காவியா, உனக்கு ஏதாவது வேணுமா காவியா? இல்ல நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளு. இல்ல எனக்கு சோடா குடிக்கணும் போல இருக்கு. இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு. அண்ணே, 2 சோடா கொடுங்க. அதை தரேன்ப்பா. இந்தாப்பா. 2 சிக்கன் ரைஸ், 2 சோடா. பேலன்ஸ் வச்சிருங்க, நான் வந்து பாட்டில கொடுத்து வாங்கிக்கிறேன். சரிப்பா. இந்தா. வெளியில போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோடா குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சரி, கொஞ்சம் அப்படியே நடக்கலாமா? தீபக், நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லையே. இல்ல நீங்க ஏதோ யோசிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீங்க பாக்குறத பார்த்தாலே ஏதோ கேக்கதான் முழிக்கிறீங்கன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. காவியா காவியா, ஒரு நிமிஷம் இல்ல. காவியா, நீ எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணுவியா? எதுவுமே ஸ்பெஷலா இல்லையா? எதை பத்தி கேக்குறீங்க? எனக்கு புரியல. இல்ல, எனக்கு புக் வாங்கி கொடுத்தது, என் பிளேட்ல இருந்து ரைஸ் எடுத்து சாப்பிட்டது, உன் பிளேட்ல இருந்து எனக்கு ஷேர் பண்ணது, இது எல்லாமே ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணியா? ஆமா. அப்ப எதுவுமே ஸ்பெஷல் இல்லையா?
நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல நான் எதை நினைச்சும் கேட்கல, நீ இதோட விட்டுரு. காவியா ஒரு நிமிஷம் இல்ல. இல்ல இவ்வளவு நாள் நீ என்ன பார்த்தாலே நீ பண்றதெல்லாம் தப்பு, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்த. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா காவியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல, உனக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கா? தீபக், நீங்க எனக்கு பண்ண விஷயம் நான் டக்குன்னு கடந்து போற விஷயம் கிடையாது. என் வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போட்ட விஷயம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒரு நல்ல மனுஷன், அதுக்கும் மேல ஒரு நல்ல ஃப்ரெண்டு. காவியா நிஜமாவா காவியா? ஆமா. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. எப்ப பார்த்தாலும் என்ன பிடிக்கலனே சொல்லிட்டு இருப்ப, இப்போ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றத கேக்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. காவியா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் போலயே. ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப். நீ கேட்டிருந்த அமௌண்ட் தானமா ரெடி ஆயிடுச்சு, இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா நான் கேட்டு வந்தது வேற ஹெல்ப். என்ன காவியா? வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா உடனே வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க. அவருக்கு இங்க ஏதாவது நம்ம கேண்டீன்ல வேலை கிடைக்குமா? அப்பாவுக்கா? அவருக்கு என்னமா வயசு இருக்கும்? ஒரு 58 வயசு இருக்கும் ஆண்டி. இந்த வயசுக்கு மேல அவருக்கு என்னமா வேலை கொடுக்கறது? அங்கிள் கூட போய் லோடு ஏத்திட்டு வரணும். அதுக்கு ஒரு 30 வயசுல ஆளு யாராவது கிடைப்பாங்களான்னு தான் தேடிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க ஆண்டி. நீ பையனா இருந்தா அவரை உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுமா அவருக்கு. இந்த வயசுல எங்கேயும் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்கம்மா. அப்படியே கிடைச்சாலும் மாசம் 5000 சம்பளம் 6000 சம்பளத்துக்கு தாம்மா வேலைக்கு கூப்பிடுவாங்க. அதை வச்சு எப்படிம்மா உன் குடும்ப கஷ்டத்தை சரி பண்ணுவ? இந்த வயசுக்கு மேல அவர் வேலைக்கெல்லாம் போறது மரியாதையாவும் இருக்காதுமா. காவியா, பாட்டி, காவியா, பாட்டி, நீ இங்க எதுக்கு வந்த? உன்னை பார்க்கத்தாமா வந்தேன். உன் அப்ப நம்ம பேச்செல்லாம் கேட்காம கொல்கத்தாவுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாமா. என்ன பாட்டி சொல்ற? ஆமாம்மா, என்கிட்ட கூட சொல்லல. விடுஞ்சதே கிளம்பி போயிட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன்னை பார்க்க வந்தேம்மா. காவியா, அப்பா, எதுக்குப்பா இப்படி சொல்லாம கிளம்பி போனீங்க? நாம இருக்கிற சூழ்நிலையில யாருமா எனக்கு வேலை கொடுப்பாங்க. அதனாலதான் நான் புறப்பட்டு வந்துட்டேன். நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதம்மா. நான் எங்க இருந்தாலும் உங்களை பத்தி தாமா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீ பத்திரமா இரு, பாட்டியை பாத்துக்க. அம்மா, நான் போய் சேர்ந்துட்டு உனக்கு போன் பண்றேன். ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? புரிஞ்சுக்கோப்பா, உங்க எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? அதனாலதாம்மா இப்படி இருக்கும். ஹலோ அப்பா, அப்பா. ஐயோ, என்னம்மா, என்னாச்சுமா? அப்பா போன் நாட் ரீச்சபிள் வருது பாட்டி. இவ்ளோ பண்ணியும் அப்பா ஊருக்கு போறதை என்னால தடுக்க முடியலையே பாட்டி. ஏன் வருத்தப்படுற? உன் அப்பா எங்க போயிட போறா? வேலைக்கு தானே போயிருக்கான், வந்துருவான். அவன் இங்க இருந்து பட்ட கஷ்டத்துக்கு அங்க போய் நிம்மதியா இருக்கான்னு நினைச்சுக்க வேண்டியதா. நீ கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் சரியா போடும். சார், இந்த மாசம் ஸ்டுடியோ ரெண்ட் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் சார். அடுத்த மாசம் நான் சேர்த்து கொடுக்கட்டுமா சார்? ஏன்னா இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை சார். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வாடகையில பெண்டிங் வச்சதே இல்லை. இனிமேல் நான் அப்படி வைக்க மாட்டேன் சார். இந்த ஒரு மாசம் மட்டும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மாசம் நான் சேர்த்தே கொடுத்துறேன் சார். தேங்க்யூ சார். குரு, இது வரைக்கும் ஏதேதோ நடந்திருக்கு. அது எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. இப்போ ஸ்டூடியோ வாடகையை கூட கட்ட முடியாத அளவுக்கு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது குரு. நீங்க ஏதாவது ஆர்டர் பிடிக்கிற வழியை தான் பார்க்கணும். கரெக்டு தான்டா, எப்படியாவது ஆர்டர் பிடிக்கணும். ஆமா, நேற்று ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா? நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்களாமே. எனக்கு மறுபடியும் அவர் கால் அடிச்சாரு. ஏன் வேணான்னு சொன்னீங்க? இல்லடா, நம்ம ஏதோ சர்க்கிள்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய ஆட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான்டா நம்மளோட ப்ரொஃபஷனுக்கும் ப்ரொஃபைலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம ஃபோக்கஸ்லாம் பெருசாக இருந்த மாதிரி இருந்ததுடா. இப்போ பார்த்தியா, ஒரு சின்ன பண கஷ்டம் வந்ததும் காது குத்து வளகாப்புன்னு சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சரி, இவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறோமே, நம்ம பிரச்சனை ஏதாவது சரியாச்சா? இல்லைல்ல, இஎம்ஐ கட்டுறது கூட வழி இல்லாமல் இருக்கும்.